எப்போதாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நம்ம எல்லாரும் ஒரு முடிவே இல்லாத ஓட்ட பந்தயத்துல ஓடிட்டு இருக்கிறோன்னு. ஸ்ரீ பகவத்தோட புதிய உலகம் படைப்போம் புத்தகம் இந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான, ரொம்பவே வித்தியாசமான ஒரு பதில முன்வைக்குது. வாங்க, அதோட முக்கிய கருத்துக்கள் என்னன்னு இந்த விளக்கத்துல பார்க்கலாம். இந்த கேள்விதான் இந்த முழு புத்தகத்தோட மையப்புள்ளின்னே சொல்லலாம். இது ஏதோ சும்மா கேக்குற கேள்வி இல்ல. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம உணர்ற ஒருவித பதட்டத்தை பத்தியும், ஒருத்தர் முந்திக்கிட்ட போக வேண்டிய ஒரு கட்டாயத்தை பத்தியும் இது பேசுது. ஆசிரியர் ஒரு சின்ன கதையோட இத ஆரம்பிக்கிறார். ஒரு அம்மா அவங்க பையனை பத்தி ரொம்ப கவலையா இருக்காங்க. ஏன்னா அவனோட மார்க்ஸ் எதுவும் குறையல, ஆனா அவனோட ரேங்க் மட்டும் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இங்கதான் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. அந்த பையன் படிப்புல வீக் ஆகல, அவன் வாங்குற மார்க் அப்படியே தான் இருக்கு. ஆனா அவனோட ரேங்க் மட்டும் சரிஞ்சுக்கிட்டே போகுது. எப்படி? ஏன்னா அவனை சுத்தி இருக்கிற சிஸ்டம் அவன ஒரு போட்டிக்குள்ள தள்ளியிருக்கு. அவன் எவ்ளோ முயற்சி செஞ்சாலும் மத்தவங்களோட வெற்றி தான் அவனோட நிலைய தீர்மானிக்குது. இந்த பையனோட கதை ஒரு சின்ன உதாரணம் தான். ஆசிரியர் சொல்றாரு, நம்ம முழு சமூகமே இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. வேலை, பணம், அந்தஸ்துன்னு எல்லாத்துக்கும் நாம ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்கோம். உண்மையில நமக்குள்ள எந்த பகையும் இல்ல. ஆனா இந்த அமைப்பு நம்மள போட்டியாளர்களா நடந்துக்க வைக்குது. இந்த குழப்பமான நிலைய புரிய வைக்க ஆசிரியர் ஒரு சூப்பரான உருவகத்தை பயன்படுத்துறாரு. ஒரு செத்துப்போன புழுவ சில எறும்புகள் அதோட கூட்டுக்கு இழுத்துட்டு போக முயற்சி பண்ணுது. இப்ப இந்த எறும்புகளோட பிரச்சனைய கொஞ்சம் பாருங்களேன். அதோட கூடு வடக்கு திசையில இருக்கு. புழுவோட வடக்கு பகுதியில இருக்கிற எறும்புகள் கரெக்டா கூட்ட நோக்கி இழுக்குது. ஆனா புழுவோட தெற்கு பகுதியில இருக்கிற எறும்புகள் என்ன பண்ணுது தெரியுமா? அதுங்களுக்கு தன்னை நோக்கி இழுக்க மட்டும்தான் தெரியும். அதனால புழுவ எதிர் திசையில, அதாவது தெற்கு பக்கமா இழுக்குது. இங்க பிரச்சனை உழைப்புல இல்ல, ஒருங்கிணைப்புல தான் இருக்கு. இதோட விளைவு என்ன தெரியுமா? எல்லா இரும்புகளும் பயங்கரமா உழைக்குது. ஆனா அந்த புழு ஒரு இன்ச் கூட நகரல. இருந்த இடத்துலயே வட்டமா சுத்திட்டு இருக்கு. நம்ம சமூகமும் இப்படித்தான். ஒவ்வொருத்தரும் சுயநலமா உழைக்கிறோம். ஆனா ஒட்டு மொத்தமா எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் இல்லாம தவிக்கிறோம். சரி, இப்படி ஒரு குழப்பமான நிலைமையிலிருந்து வெளியே வர முடியாதா? முடியும்னு சொல்றதுக்கு ஆசிரியர் ஒரு உவமை கதைய சொல்றாரு. ஒரு தொழிலாளி ரொம்ப வறுமையில கடனோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவன் கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு. ஒருவேளை நம்ம நிலைமையும் இதுவா இருந்தா என்ன பண்றது? இது அந்த தொழிலாளியோட கதை மட்டும் இல்ல. ஆசிரியர் கேக்குறாரு, இது நம்ம எல்லாருடைய கதையா இருந்தா என்ன பண்றதுன்னு. மனிதகுலம் அந்த தொழிலாளி மாதிரி தங்கிட்ட இருக்கிற அளப்பரிய செல்வத்தை பத்தி தெரியாம கஷ்டத்திலையும் வறுமையிலும் வாழ்ந்துட்டு இருக்கு. இதே கருத்தை இன்னும் ஆழமா சொல்ல ஆசிரியர் இன்னொரு கதையும் சொல்றாரு. ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப அழுக்கான ஒரு கிண்ணத்துல பிச்சை எடுக்கிறான். ஒரு நாள் ஒரு கடைக்காரர் கோவத்துல அந்த கிண்ணத்தை பிடுங்கி எரியும் போதுதான் தெரிய வருது, அது ஒரு சுத்த தங்க கிண்ணம்னு. நாம நம்ம கையில வச்சிருக்கிற மதிப்பு நமக்கு தெரியறதில்ல. அப்போ மனுஷங்க கிட்ட ஒளிஞ்சிருக்கிற அந்த சொத்து என்ன? நம்மளோட தங்க கிண்ணம் எது? இந்த கேள்விக்கான பதில தேடுறதுதான் நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கு முதல் படி. இந்த மறைக்கப்பட்ட செல்வத்தை அடையறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் கருவி வேணும்னு ஆசிரியர் சொல்றாரு. அதுக்கு பேருதான் சாத்திய சிந்தனை. இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் இல்ல. நடக்கவே நடக்காதுன்னு நாம நினைக்கிற ஒரு விஷயத்த எப்படி நடத்தி காட்டுறதுன்னு ஒரு பிராக்டிக்கலான வழிய கண்டுபிடிக்கிற கலைதான் இது. இந்த சாத்திய சிந்தனைய புரிய வைக்க ஒரு அருமையான கதை இருக்கு. ஒரு அமைச்சர் எதிரிகளால ஒரு உயரமான கோபுரத்தோட உச்சியில சிறை வைக்கப்படுறாரு. அவரால கீழே இறங்க கயிறு எதுவுமே இல்ல. பார்த்தா இது நடக்கவே முடியாத ஒரு விஷயம் மாதிரிதான் தெரியும். ஆனா அவர் சாத்தியமில்லாததை எப்படி சாத்தியமாக்கினார் தெரியுமா? படிப்படியா. முதல்ல ஒரு வண்டோட கால்ல ஒரு மெல்லிய பட்டு நூலை கட்டி கோபுரத்துக்கு மேல அனுப்புனாரு. அந்த பட்டு நூலை வச்சு கொஞ்சம் தடிமனான நூலை மேல இழுத்தாரு. அந்த நூலை வச்சு ஒரு கயிறை, கடைசியா அந்த கயிறு மூலமா அவர் தப்பிக்க தேவையான ஒரு பெரிய தடிமனான கயிற்றையே மேல கொண்டு வந்துட்டாரு. இதுலேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இலக்கை எவ்ளோ பெருசா, சாத்தியமே இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் சரி, அதை அடையிறதுக்கான முதல் சின்னடி எடுத்து வச்சுட்டா போதும். சாத்தியமில்லாதது கூட சாத்தியமாகிடும். சரி, இப்போ அந்த பெரிய கேள்விக்கு வருவோம். நம்மளோட அந்த தங்க கிண்ணம், அந்த மறைக்கப்பட்ட சொத்து, அது என்ன? ஆசிரியரோட பதில் ரொம்பவே புரட்சிகரமானது. ஏன், கொஞ்சம் அதிர்ச்சிகரமானதுன்னே சொல்லலாம். அதுதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளோட இராணுவங்களோட பயன்படுத்தப்படாத சக்தி. இராணுவங்களோட சக்திய பத்தி பேசும்போது ஆசிரியர் ஒரு கணக்கு சொல்றாரு. அது கொஞ்சம் ஷாக்கிங்கா கூட இருக்கலாம்.
ஒவ்வொரு நாடும் அதோட பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 75% ராணுவத்துக்காக செலவு பண்ணுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இவ்ளோ பெரிய செலவு நிஜமாவே தேவையான்னு அவர் கேக்குறாரு. இங்க தான் ஆசிரியரோட புரட்சிகரமான திட்டம் வருது. நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ரொம்ப ஒழுக்கமான அமைப்பான ராணுவத்தோட நோக்கத்தையே அடியோடு மாத்துறது. அதாவது பாதுகாப்பிற்காக இருக்கிற ராணுவத்தை உற்பத்திக்கும் கட்டுமானத்துக்கும் பயன்படுத்துறது. அப்போ இந்த புது உலகம் நடைமுறையில எப்படி இருக்கும்? ஏதோ அதோட ப்ளூ பிரிண்ட். எல்லா நாட்டு எல்லையையும் ஒரு சர்வதேச அமைப்பு நிர்வகிக்கும். ஒவ்வொரு நாட்டு ராணுவமும் குடிமை ராணுவமா மாறும். இந்த ராணுவம் தான் உணவு, வீடு, ரோடுன்னு எல்லா உற்பத்தி வேலைகளையும் பாத்துக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்க இளமை காலத்துல 5 வருஷம் இதுல கட்டாயம் வேலை செய்யணும். இது மூலமா எல்லாருக்கும் வாழ்நாள் முழுக்க அடிப்படை தேவைகள் இலவசமா கிடைக்கும். இந்த ஐடியா கேட்கறதுக்கு ரொம்ப புதுசா புரட்சிகரமா இருக்கலாம். ஆனா இந்த புத்தகத்துல சுட்டிக்காட்டுற மாதிரி இந்த எண்ணம் பழங்கால ஞானத்திலையும் இருக்கு. பட்டயங்களே மண்வெட்டிகளாக மாற்றுவார்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. சரி, இவ்ளோ பெரிய மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு நாம என்ன பண்ணணும்? புரட்சி பண்ணணுமா? போராட்டம் பண்ணணுமா? ஆச்சரியமா இருக்கு. ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நாம எதுவுமே செய்ய வேண்டாம். ஆசிரியரோட கடைசி கருத்து இதுதான். இந்த மாற்றத்துக்கான முதல் மற்றும் ஒரே படி, இப்படி ஒரு புது உலகத்தை உருவாக்க முடியும், இது சாத்தியம்தான் அப்படின்னு நாம எல்லாரும் மனசார புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். இந்த மாற்றம் செயல்ல தொடங்கல, நம்மளோட நம்பிக்கையில தொடங்குது. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். ஒரு விஷயம் சாத்தியம்னு நம்புறது தான் அதை நிஜமாக்குறதுக்கான முதல் படியா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.